ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் எப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய்க்கு 50 கிராம் அளவுக்கு நிலக்கடலை பருப்பை கொஞ்சம் தோல் நீக்கி எடுத்திருக்கேன். அதை நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். கலர் சேஞ்ச் ஆனால் போதும், இந்த மாதிரி ரொம்ப டார்க் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதே அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ கோவக்காய் பார்த்திங்கன்னா நான் நைஸாக இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம், கொஞ்சம் மொறுன்னு வர்ற வரைக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்திருக்கு. தோல் நமக்கு பச்சையாக இருந்தால் போதும், உள்ளே பழுத்து இருந்தால் கவலைப்படாதீங்க, அது கண்டிப்பாக நம்ம செய்யலாம். பட் நான் வாங்கி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ நல்லா பழுத்துருச்சு. வாங்கின உடனே செய்ய பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ரீனாகவே உள்ளேயும். நல்லா இதை ஒவ்வொன்றும் ஒட்டியிருக்கும் கட் பண்ணியிருக்கும் போது. ஸோ அதெல்லாம் பிரித்து விடுங்க. நல்லா இது கொஞ்சம் நேரம் குக் ஆகும். கொஞ்சம் நேரம் எடுத்து தான் இது நல்லா ஃப்ரை ஆகும், மொறுன்னு வர்றதுக்கு. ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருந்த கோவக்காயையும் அது கூடவே நிலக்கடலை பருப்பையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் அது கூட சில்லி பவுடரும் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள். வேறு எதுவுமே இல்லை, இந்த 2 மட்டும் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஏன் இதை லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கோன்னா, இந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா கரைஞ்சி அழகாக டேஸ்ட் ஈவனாக இருக்கும். அண்ட் இன்னும் உங்களுக்கு மொறுன்னும் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தனியாக கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணும்போது அது நீங்கள் எல்லாம் கலந்து விட்டுறதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூடு பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் நல்லா குக் பண்ணியிருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இனிமேல் கேட்டு செஞ்சு கொடுங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும், மொறுன்னு. இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அண்ட் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். இது நம்ம வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாதனால நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஒரு நாள் கழித்து வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.